மறுபடியும் நான் கேட்டுக்கிறது என்னென்னா, அடிக்கடி நம்ம சந்திக்கிறோம். எத்தனை தடவை பார்த்தாலும் சலிக்க மாட்டேங்குது. இந்த படத்தை பற்றி ஏதாவது எழுதுங்க. தப்போ ரைட்டோ, எங்களை மாதிரி யாராவது வந்து சொன்னால் ஏதாவது எழுதுவீங்க அப்படின்னு தான் இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வர்றோம். இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வந்ததுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதில் முதல் காரணம், அவர் இங்கே வரலன்னு நினைக்கிறேன், வஜ்ரவேலு, நம்ம இயக்குனர் பாஸ்கருடைய சித்தப்பா. ஒரு காலத்தில் எனக்கு அவர் கார்டியனாக இருந்தவர். இந்த நாட்டுப்புற பாட்டு ஒத்தருவா தாரன்னு இன்றைக்கி கூட இந்த அம்மா சொன்னாங்களே அந்த பாட்டு, அந்த படம் முடிக்கிறதுக்கு ஃபினான்ஷியல் ஹெல்ப் பண்ணார். அவர் பண்ணல, ஒரு இடத்துல வாங்கி கொடுத்தார். அன்னைக்கு அது ரொம்ப பெரிய, இன்றைக்கி அவர் வருவார், அவருக்கு மேடையில் ஒரு துண்டு போட்டுடலாம் அப்படின்னு நினச்சேன். அவர் வரல. அடுத்தது இந்த பாஸ்கர், எங்கே பாஸ்கர் வா, இவரை வந்து வெறும் பாஸ்கரா எனக்கு தெரியும், கேமரா உதவியாளர் பாஸ்கரா எனக்கு தெரியும், துணை இயக்குனர் பாஸ்கரா எனக்கு தெரியும், இப்போ இயக்குனர் பாஸ்கரா எனக்கு தோளோட தோள் வந்து பக்கத்தில் நிற்கிறாரு. இனி அடுத்து நம்மளை விட உயரமாக நிற்பார். அப்போ நம்ம எப்படி பார்க்கலாம். அவருக்காகவும் நான் வந்து என்ன கிட்டத்தட்ட ரொம்ப ஜூனியரில் இருந்து நான் அவரை பார்க்குறேன். அவரை கூப்பிட்டது ஒரு பெரிய ரீசன் நான் வந்ததுக்கு. இதுக்கப்புறம் முக்கியமாக தமிழ் திரையுலகின் தாரக மந்திரம், என்றைக்கும் அழிக்க முடியாத நிரந்தரமான பெயர் நாகேஷ். அவர் இல்லைன்னா, ஆனந்த் பாபு என்னை கூப்பிட்டார். அவரே எனக்கு நெருங்கின பழக்கம்தான். நம்ம டிஃபென்ஸ் காலனியில் இருக்கும்போது அடிக்கடி சந்திச்சிருவோம். அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க, நாங்கள் அவங்க வீட்டுக்கு போயிருக்கோம். நாகேஷ் சார் என்னுடைய படத்தில் நடிச்சிருக்கார். என்னுடைய படத்தில்னா நான் டைரக்ட் பண்ணல, செல்வராகவன் பண்ண காதல் கொண்டேன், அதில் நடிச்சிருக்காரு. நாகேஷ் சாரை பற்றி பேசாமல் எந்த ஒரு சினிமா மீடியாவும் தப்பிக்க முடியாது. அவ்வளவு நிரந்தரமான அவரை பற்றி சொல்லணுன்னா பாலச்சந்தர்லேருந்து ஆரம்பிக்கணும். பாலச்சந்தருடைய நாடக வாழ்க்கை அவருடைய சின்ன வயசுலேருந்து 7, 8 வயசு, 10 வயசு, 12 வயசுலேருந்தே கிராமத்தில் ஆரம்பிச்சிருச்சு. அவர் சென்னைக்கு வந்து ஏஜிஎஸ் அலுவலகத்தில் வேலை பார்க்குறாரு. அப்போவும் நாடகம்தான். அவருக்கு எதுக்கு நாடகம் பண்ணுறாரு அப்படின்னா, நான் ஒரு நூலில் படித்தேன். அதை இப்போ எல்லா சினிமாக்காரங்களுக்கும் இருக்கிற ஆசை தான். சினிமா கலைஞர்களுக்கு பணம் மட்டுமே நோக்கம் அல்ல, பணம் வேணும். பட் ஏதோ ஒரு மாயை நமக்குள்ளே புகுந்து, நம்ம எல்லாருக்குள்ளேயும் தான் சொல்கிறேன், பைத்தியம் பிடிச்சி ஆட வைக்கும். அந்த மாதிரி பாலச்சந்தருக்கு நம்ம தெருவில் போனால், நம்ம ஸ்கூலுக்குள்ளே போனால், காலேஜுக்குள்ளே போனால் எல்லோரும் நம்மளை பார்க்கணும். அவன் போகிறான்டா, பாலு போகிறான்டான்னு சொல்லணும். இப்படிங்கிற ஒரு மாயைக்காக அவர் நாடகம் போட்டிருக்கார். இப்போ ஏஜிஎஸ் ஆஃபீஸில் போடும்போது இவர் ரொம்ப பிரபலமாயிட்டார். இப்போது நாகேஷுக்கு பாலச்சந்தருடைய நாடகத்தில் நடிக்கணும். அவ்வளோ பெரிய ஆக்டர் பாலச்சந்தரை தேடி அங்கே வர்றார். ஒரு நாள் இல்லை, டெய்லி 10 மணிக்கு வந்துடுறது. இதனால் பாலச்சந்தருக்கு புகழ் ஏறுது. ஆஃபீஸில் யாரும் ஒர்க் பண்ண முடிகிறது இல்லை. இப்படி இருந்து நாகேஷுக்காக ஒரு நாடகம் எழுதி, அது என்ன நாடகம், அது நீர்க்குமிழி இல்லை, நீர்க்குமிழி இல்லை, சர்வர் சுந்தரம் எழுதி சொல்லிட்டாரு, டே எழுதிட்டேன்டா வான்னு சொல்லி அவங்க 2 பேரும் வேடா போடன்னு பேசிக்குவாங்க போல இருக்கு. எழுதி ட்ராமா கொடுத்து படிச்சுட்டாரு. இவர் பாலச்சந்தர் ஸ்டேஜுக்கு வந்துட்டார். நாகேஷ் வரலை. இவருக்கு பயம். என்ன சினிமான்னு பரவாயில்ல, கொஞ்சம் நேரம் பொறுத்து ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம ஆரம்பித்த மாதிரி 7 மணிக்குன்னு சொல்லிட்டு 7:45 கூட நம்ம ஆரம்பிச்சுக்கலாம். நாடகத்தை அப்படி ஆரம்பிக்க முடியாது. தயவு செஞ்சு அதை மாற்றுங்க கொஞ்சம். ஏன்னா இங்கே உட்காந்துருக்கிற எல்லாருக்குமே நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது, ஃபிசிக்கல் கம்ப்ளைண்ட்ஸு. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் 7 மணின்னா 7 மணிக்கு ஆரம்பித்து 8:30, 9 விட்டுட்டிங்கனாக்கா நாங்கள் மெடிசன்ஸ் எடுத்துக்கணும், போகணும். இதெல்லாம் கொஞ்சம் எல்லாருமே மைண்டில் வச்சுக்கணும். இப்போ வந்து பாலச்சந்தருக்கு வேர்த்து கொட்டுது, மணி அடிக்கிறது அவர் தான் அடிக்கணும். இப்போ நாகேஷ் இன்னும் வரல, எப்படி மணி அடிக்கிறது?
ஆடியன்ஸ் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எப்போவுமே பாலச்சந்தருடைய ட்ராமா, எல்லா ட்ராமாவுமே ஹவுஸ்ஃபுல் தான், எல்லாமே பாப்புலர் தான். இப்போது நாகேஷ் வரலன்னா வேறு வழி இல்லாமல் 1 மணி அடிக்கிறார். அடிச்சோடனே ஒரு பறக்க ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறார். பாலு போச்சுடா. என்னடா போச்சுடா, நீ ஃபுல் ஸ்கிரிப்ட் கொடுத்தியா? அதில் முதல் வார்த்தை தாண்டா ஞாபகம் இருக்குது, வேறு எதுவுமே ஞாபகம் இல்லைங்கிறார். இது என்னடா இது, இவருக்கு இப்போ 2வது மணி 3வது மணி அடித்தாச்சு, இவர் உடனே பிடிச்சி ஸ்டேஜில் தள்ளி விடுறாரு, போய் அந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டு வா அப்படின்ட்டு. இங்கே நெஞ்சை பிடிச்சி நிற்கிறாரு. பார்த்தாக்க முழு ஸ்கிரிப்டையும் ஒரு வார்த்தை கூட பிசகாமல் அப்படியே பேசி நடித்து அப்ளாஸ் வாங்கிட்டு போயிட்டார் நாகேஷ். அவர் தான் நாகேஷ். இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாளில் ஒரு 10 முறையாவது பாலச்சந்தர் சொன்னது நாகேஷோட பேரை தான். கமல்ஹாசனோடு அதிகமாக ஒப்பிட்டு பேசுவார். அதை நான் பல இடங்களில் பார்த்துருக்கேன். ஒன்றை மாதிரி இவர் மாதிரி நாள் நடிக்க முடியுமாடா இப்படின்னு கமல்கிட்ட கேட்பார். அவர் அவ்வளவு பெரிய ஜீனியஸ். அந்த உடம்பு வச்சுக்கிட்டு எவ்வளோ பெரிய சாதனைகள் எடுத்த படங்கள் பாருங்கள். நீர்க்குமிழி முதல் படம் யாராவது எடுப்பானா? அதை நாடகமாக எடுத்து சக்ஸஸ் பண்ணி, அதை படமாக எடுத்து சக்ஸஸ் பண்ணி, அந்த நாகேஷுடைய பேரன், அந்த நாகேஷ் என் படத்தில் ஒரு 4 நாள் நடிச்சிருப்பார், 4-5 நாள் என்னமோ நடிச்சிருப்பார். அந்த நன்றியை தீர்க்கிறதுக்கு ஒரு இடம் கிடைச்சது. இது அதுக்கு தான் இந்த இடத்துக்கு வந்தேன் நான். அவர் பேரனை நம்ம ஆசீர்வதிக்கணும். தம்பி, நீங்கள் எல்லா நடிகர்களும் எஸ்கேப் ஆகிற மாதிரி நீங்கள் ஆக முடியாது. வாட்ச் பண்ணுவாங்க அவங்கள. இப்போது தனுஷ்க்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருந்ததில்லை. நான் டைரக்டர் தான், ஒருத்தன் புதுசாக வரான். பட் உங்களுக்கு அப்படி இல்லை, கம்பேர் பண்ணுவாங்க. ஆனந்த் பாபு அவருடைய பையன், அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் வரணுங்கிறது என்னுடைய சின்ன சஜஷன், நாட் அட்வைஸ். அது 2வது ஆனந்த் பாபுவோடைய விடாமுயற்சி. நான் கொஞ்சம் அதிக நேரம் எடுத்துக்கிறேன்னு நினைக்கிறேன். எல்லோரும் சீக்கிரம் போஸ்கன்னு சொன்னாங்க. ஆனந்த் பாபுடைய சிச்சுவேஷனை நான் கண் முன்னாடி பார்த்துருக்குறேன். ஏன்னா தனுஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு நான் வேறு அலுவலகங்களுக்கு போக வேண்டிய சூழ்நிலை. நானே தயாரிப்பாளராக இருந்தேன், நானே டைரக்டராக இருந்தேன். அதனால் நம்மளே எடுத்துருவோம் அப்படின்னு ஏதோ பை ஃப்ளூக் அதை கொண்டு வந்தோம். ஆனால் அவர் அந்த பையனை கூட்டிக்கிட்டு கடத்தெருவில் மிட்டாய் வாங்க அலைஞ்ச மாதிரி கூட்டி ஒவ்வொரு அலுவலகத்துக்கும் போனார். என்னுடைய அலுவலகத்துக்கும் வந்திருக்கார், என் பையன்களுடைய அலுவலகத்துக்கும் போயிருக்கார். இல்லை பாபு, போயிருக்காரு. அந்த தந்தையினுடைய வலிக்கு நீங்கள் தான் நிவாரணம் கொடுக்கணும். அதுக்காகவாவது இந்த படம் சக்ஸஸ் ஆகணும். உருட்டுன்னு வச்சுருக்காங்க டைட்டிலே. உருண்டு புரண்டு வர்றது தான் சினிமா. இது உருட்டு பரட்டி சினிமா போல இருக்கு. அந்த தயாரிப்பாளருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், எல்லா டெக்னீஷியன்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லோரும் ஜெயிக்கணும். சினிமாவில் வெற்றி மட்டும்தான் நிரந்தரம், மற்றதெல்லாம் நம்மளை நிலச்சி நிற்க விடாது. எங்கேயாவது ஒரு இடத்துல வெற்றி நம்ம கூட ஒட்டிக்கிட்டே இருக்கணும். எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லா டெக்னீஷியர்களும் நல்லா பண்ணியிருக்கீங்க. மறுபடியும் பத்திரிகையாளர்கள் தான், தயவு செஞ்சு இந்த படத்தை பற்றி எழுதுங்க. நீங்கள் நல்லா எழுதுங்க, நான் சொல்ல வரல. தப்பாக எழுதுனா தான் சீக்கிரம் படிப்பானுங்க விரும்பி. அப்படி கூட எழுதுங்க. அதுக்காக தான் வந்திருக்கோம். நீங்கள் தயவு செஞ்சு எழுதுங்க. நன்றி, வணக்கம்.